திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னோடு இருக்க பயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காப்பவர் அயர்வதில்லை, உறங்குவதும் இல்லை. நம்மை காப்பவர் அயர்வதில்லை, உறங்குவதும் இல்லை. நம்முடைய கடவுள் நம்மை எப்பொழுதும் காணும் இறைவன் என்று கூறினார். அவரிடத்திலே தான் நாம் வந்திருக்கிறோம் அன்பானவர்களே. அவரை நோக்கி பாருங்கள். இந்த நேரத்தில் உங்களை காணும் இறைவனையே நோக்கி பாருங்கள். ஏனென்றால் உங்களை காணும் இறைவன் தான் உங்களுக்கு விடுதலை தருகிறவர். அவர்தான் உங்களை குணமாக்குகிறவர். அவர்தான் உங்களை இருளில் இருந்து விடுவிக்கின்றவர். பிசாசின் கட்டுக்களில் இருந்து உங்களை விடுதலையாக்கி வாழ வைக்கின்றவர். Lord, we worship your mighty name. We worship you. We glorify your name. We are going to meditate on Jesus touch me, or Jesus touch. இயேசுவினுடைய தொடுதல் என்ற தலைப்பிலே நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். Mark chapter 5 verses 21 to 24. When Jesus had again crossed over by boat to the other side of the lake, a large crowd gathered around him while he was by the lake. Then one of the synagogue leaders named Jairus came. When he saw Jesus, he fell at his feet. He pleaded earnestly with him, "My little daughter is dying. Please come and put your hand on her so that she will be healed and live." So Jesus went with him. மார்க்கு நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரத்தில் 21 to 24 வரை உள்ள இறைவார்த்தைகள். இயேசு படகேறி கடலை கடந்து மீண்டும் மறுகரையை அடைந்ததும் பெரும் திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகை கூட தலைவர்கள் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, "என் மகள் சாகும் தருவாயில் இருக்கின்றாள். நீர் வந்து அவள் மீது உம் கைகளை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள்" என்று அவரை வருந்தி வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். ஸோ இந்த பகுதியிலிருந்து நாங்கள் ஏற்கனவே சில விடயங்கள் பார்த்துருக்கின்றோம். சில பேருக்கு ஞாபகம் இருக்கலாம். ஸோ ஃப்ரம் திஸ் passage we have meditated on Jairus came to Jesus. ஸோ இந்த பகுதியில் பார்த்துக்கின்றால் முதலாவது நாங்கள் பார்த்தோம் யாயிர் இயேசுவிடத்தில் வந்தார் என்பதை நாங்கள் தியானித்தோம். and then Jairus fell at Jesus' feet. யாயிர் வந்து இயேசுவிடத்திலே வந்து இயேசுவினுடைய பாதத்தில் விழுந்தார் என்று பார்த்தோம். and then Jairus asked Jesus to come to his home. மூன்றாவதாக யாயிர் என்ன செய்தார் என்றால், என் வீட்டுக்கு வாரும் என்று அழைத்தார். ஸோ மூன்றாவது வாரம் அதை பற்றி நாம் பார்த்தோம். Then last week we meditated on Jairus telling Jesus, "My little daughter is dying." நாங்கள் சென்ற வாரம் என்ன பார்த்தோம் என்றால், என்னுடைய சிறிய மகள் இறந்து கொண்டிருக்கிறாள், சாகும் தருவாயில் இருக்கின்றாள். ஸோ last week we meditated on the little title, "Young people are dying." வாலிபர்கள் மரித்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற தலைப்பிலே சென்ற வாரம் பார்த்தோம். ஸோ டுநைட் நாங்கள் வந்து என்ன பார்க்கிறோம் என்றால், ஜீசஸ் டச், இயேசுவினுடைய தொடுதல் என்ற தலைப்பிலே பார்க்கிறோம். ஏனென்றால்
யாயிர் கேட்டார், இயேசுவே என் வீட்டுக்கு வந்து என் பிள்ளையை நீர் தொடும் அப்படி என்று கேட்பார். ஸோ அந்த ஒவ்வொரு விடயமும் ஜெபத்திலே மிக முக்கியமான ஒன்று. ஸோ அதனால தான் இன்றைக்கு நாம் அதை பார்க்க போகிறோம். ஸோ verse 23, please come and put your hands on her so that she will be healed and live. இயேசுவே நீர் வந்து அவள் மீது உம் கைகளை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள். Jairus asked Jesus, please come and put your hand on my daughter so that she will be healed. ஸோ ஜாயிர் என்ற சுபக்குட தலைவர் வந்து தன்னுடைய மகளை குணமாக்கும் என்று அவர் கேட்டிருக்கலாம். பட் ஆனால் அவர் இன்னொரு அழகான ஒரு சுபம் செய்கிறார். என் வீட்டுக்கு வந்து அவள் மீது உம் கரங்களை வையும், அவளை நீர் தொடும், அப்பொழுது அவள் சுகம் பெறுவாள். So my friends, Lord Jesus, come and touch me, or touch my family, or touch my children, is a very powerful prayer. இயேசுவே என்னை தொடும், சரியோ, என்னை தொடும், என் குடும்பத்தை நீர் தொடும், என் பிள்ளைகளை நீர் தொடும் என்கிற அந்த செபம் இருக்கிறது அல்லவா, அது வந்து மிக சக்தி வாய்ந்த ஒரு செபமாகும். Many times people pray, Lord Jesus, heal me, bless me, or deliver me. பல முறைகளிலே ஆண்டவரே இயேசுவே என்னை தொடும், என்னை குணமாக்கும், என்னை விடுதலை ஆக்கும் என்று மக்கள் மன்றாடுகிறார்கள். But when you pray, Lord Jesus, touch me, these prayers include everything. ஆனால் ஆண்டவரே இயேசுவே என்னை தொடும், ஆண்டவரே என் வாழ்க்கையை தொடுமப்பா என்று நீங்கள் மன்றாடும் பொழுது அது பார்த்தீங்கன்னா அந்த செபம் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து சூழலையும் உள்ளடக்கி ஒரு செபமாக அது மாறிவிடுகின்றது. People, nowadays people book a vacation, their vacation with all inclusive package. இந்த நாட்களிலே பார்த்து கண்டால் நிறைய விடுமுறைக்கு போகிறவர்கள் வந்து எல்லாம் ஒன்றுக்குள் இருக்கக்கூடிய விதமாக அவர்கள் விடுமுறை புக் பண்ணி போவதை நம்மால் பார்க்க முடியும். This means food, accommodation, drinks, everything include with a one payment. ஒரு பேமெண்ட்டுக்குள்ளேயே பார்த்தீர்கள் என்றால் நாம் இருக்கிற இடம், சாப்பாடு, அங்கு நாம் பருக விரும்புகின்ற எல்லாமே அந்த ஒரு பேமெண்ட்டுக்குள்ளே வந்துடும். அங்கு போன பிறகு நாம் எதுக்குமே பே பண்ண தேவையில்லை. So likewise, when you pray to Jesus to touch you, to touch your family, you will experience all the blessing as an all-inclusive package. அவ்வாறு நீங்கள் செபிக்கும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் நீங்களும் அந்த எல்லாம் all inclusive package எல்லாமே ஒரு பேக்கேஜுக்குள் இருப்பது போல அந்த ஒரு செபம் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ தேவைகள் இருக்கும் பாருங்கள், அத்தனை தேவைகளையும் அது சந்திக்கின்ற ஒரு செபமாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ தேவைகள் இருக்கிறது. நம்முடைய உள்ளத்திலே பாரம் இருக்கலாம், உடல் நோய் இருக்கலாம், வீட்டிலே பிரச்சனை இருக்கலாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விடயங்கள் இருக்கலாம். அதனாலே ஆண்டவரே என்னை தொடும் அப்பா, என்னை தொடும், என் குடும்பத்தை நீ தொடும், என் பிள்ளைகளை தொடும் என்கிற அந்த செபம் அதுக்குள்ளே எல்லா விடயங்களையும் உள்ளடக்கி கொண்டு வரக்கூடியதாக இருக்கின்றது. So you have to wait on the Lord to touch you, the number one thing. அதனாலே ஆண்டவர் உங்களை தொட வேண்டும் என்றால் முதலாவது நாம் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நிறைய முறை நாம் காத்திருக்காமல் இருக்கின்றோம். கடவுளங்களை தொட வேண்டும் என்பானவர்களே, தொடும் பொழுது பெரிய மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணலாம். அப்படின்னா நாம் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே என்னை தொடும், என் பிள்ளைகளை தொடும், என் குடும்பத்தினை தொடும் என்று நாம் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். And also you have to pray to Jesus every day to touch your family and your children and yourself. அதுபோல ஒவ்வொரு நாளும், இது மிக முக்கியமான ஒன்று, ஒவ்வொரு நாளும் நாம் சாப்பிடுவது போல ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னை தொடும், என் பிள்ளைகளை தொடும், என் குடும்பத்தை தொடும் ஆண்டவரே என்று நாங்கள் செபிக்க வேண்டியது ஒவ்வொரு நாளும் செபிக்க வேண்டியது மிக அவசியம். காலை முதல் ஜெபமே ஆண்டவரே இந்த நாளில் என்னை தொடும், என் பிள்ளைகளை தொடும், என் மனைவியை தொடும், என் கணவரை நீர் தொடும் என்றால் அந்த செபம் மிக சக்தி வாய்ந்த ஒரு செபமாகும். அதனால தான் பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் பாடுகிற ஒரு பாடல் நான் பாடுகிறேன். அந்த பாடலை எல்லாரும் பயபக்தியோடு நீங்கள் பாடலாம். என்னை இப்போது தொடுவீரே ஏசையா, நான் குணமடைவே, உடனே சுகம் பெறுவே. என்னை இப்போது
தொடுவீரே ஏசையா நான் குணமடைவேன், உடனே சுகம் பெறுவேன். மீண்டும் ஒரு தடவை நாம் பாடுவோம். என்னை இப்போது தொடுவீரே ஏசையா நான் குணமடைவேன், உடனே சுகம் பெறுவேன். ஸோ அடுத்த அடி பார்த்தென்றால் திரு ரத்தம் தெளிப்பீரையா என் நோய்கள் எல்லாம் மறைந்து போகும் என்றால் ஆண்டவர் இயேசுவின் இரத்தம் எங்கள் மேல் பட வேண்டும். சரியோ? ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தை என் மேல் ஊற்றும், உம்முடைய இரத்தத்தை என் மேல் தெளியும், அப்பொழுது நான் பூரண சுகம் பெறுவேன். சில நேரம் அந்த இரத்தத்தை உங்களால் கண்களால் பார்க்க முடியாது, அந்த இரத்தம் உங்கள் மேல் படுவதையும் உங்களால் கண்களால் பார்க்க முடியாது. ஆனால் உங்களுடைய செபம் அந்த இரத்தத்தின் வல்லமை உங்களுக்குள் கொண்டு வரும். பல முறைகளிலே நாங்கள் செபிக்க போகும் பொழுது, பிசாசு பிடிச்சாக்களுக்கு செபிக்கும் போகும் பொழுது தண்ணீரை சாதாரணமாக சுபம் பண்ணிவிட்டே தெளிப்போம், இயேசுவின் இரத்தம் உன்மேல் படுவதாக என்று. தண்ணீர் படும், அல்லாட்டி நாங்கள் தண்ணீரை தெளிக்காமலே பல முறை நான் செபித்திருக்கிறேன், இயேசுவின் இரத்தத்தினால் விடுதலை உண்டாகட்டும் என்று. பார்த்துக்கொண்டால் அதனால் இருக்க முடியாமல் கத்தி குளறி உருண்டு பிறழ்வதை பார்க்க முடியும். அங்கு இரத்தம் அந்த மேலே கண்களால் பார்க்கக்கூடிய இரத்தம் அங்கு வருவதில்லை, ஆனால் அந்த இரத்தத்தின் வல்லமை அங்கு போய் அவர்களை தொடும். என்றால் இயேசு அந்த இரத்தத்தை எங்களுக்காக சிந்தி அவருடைய வல்லமை இந்த உலகத்திலே வைத்திருக்கின்றார். அப்ப இப்பொழுது அந்த இரத்தத்தை நாங்கள் கண்களால் பார்க்க முடியாது, ஆனால் அவருடைய வல்லமை அந்த சுபத்திலே வெளிப்படும். ஸோ அதனால தான் உடைய இரத்தத்தினால் என்னை கழுவும், உடைய இரத்தத்தினால் என்னை தொடும் என்கிற அந்த சுபம் இருக்கிறது அல்லவா, மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு சபம். நம்முடைய குடும்பத்துக்குள் நமக்குள் கூட நம்முடைய சிந்தனையை கூட அழகை குழப்பி கொண்டிருந்தால் அதிலிருந்து நமக்கு விடுதலை உண்டாகிறது. அதனால இந்த சுபத்தில் ஆட் பண்ணிக்கலாம். திரு ரத்தம் தெளிப்பீரையா நோய்கள் எல்லாம் மறைந்திடுமே. எல்லோருமாக திரு ரத்தம் தெளிப்பீரையா நோய்கள் எல்லாம் மறைந்திடுமே, என் நோய்கள் எல்லாம் மறைந்திடுமே, என் நோய்கள் எல்லாம் மறைந்திடுமே. என்னை இப்போது தொடுவீரே ஏசையா நான் குணமடைவேன், உடனே சுகம் பெறுவேன். திரு ரத்தம் தெளிப்பீரையா பேய்களெல்லாம் ஓடிடுமே, திரு ரத்தம் தெளிப்பீரையா பேய்களெல்லாம் ஓடிடுமே, பேய்களெல்லாம் ஓடிடுமே, பேய்களெல்லாம் ஓடிடுமே. என்னை இப்போது தொடுவீரே ஏசையா நான் குணமடைவேன், உடனே சுகம் பெறுவேன். அன்பின் ஆண்டவரே, இந்த பாடலை பாடிய ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய குணமாக்கும் வல்லமை இறங்கி வரட்டும், இயேசுவின் திரு ரத்தத்தின் வல்லமை இறங்கி வரட்டும். ஆண்டவர் இயேசுவின் கரம் இந்த நேரத்தில் இவர்களை தொடும்படியாக நான் மன்றாடுகிறேன். நோய்கள் குணமடையட்டும், சோர்வுகள் அகன்று போகட்டும், இருளின் வல்லமைகள் விலகி போகட்டும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உம்முடைய பிள்ளைகள் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் நல்ல தந்தையே. So what will happen when Jesus touching you? ஆண்டவர் இயேசு உங்களை தொடும் பொழுது என்ன உண்டாகிறது? Two things. Number one, spiritual healing.
ஆன்மீக சுகம் நமக்கு உண்டாகின்றது. So these include physical and emotional healing. இது பார்த்துக்கொண்டால் எங்களுடைய உடல் குணமாக்குதலும் உணர்வு குணமாக்குதலும் இதற்குள்ளே அடங்கி இருக்கிறது. ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் என்றால் உடல் மட்டுமல்ல, நம்முடைய உணர்வும் குணமடைகின்றது. When you are physically or emotionally sick, you have to pray for Jesus to touch you. எப்பொழுது நீங்கள் உடலிலே சுகஹீனமாக இருக்கிறீர்களோ அல்லது உணர்விலே அல்லது கவலை, ஒரு வேதனை அல்லது சோர்வாக இருக்கிறதோ, அப்பொழுது ஆண்டவரே என்னை தொடும், என்னை குணமாக்கும், என்னை பலப்படுத்தும் என்று நீங்கள் மன்றாட வேண்டியது மிக அவசியம். When you ask Jesus to touch you, நீங்கள் ஆண்டவரே என்னை தொடும் ஆண்டவரே என்று எப்பொழுது நீங்கள் கேட்கிறீர்களோ, you are giving permission to Jesus to control your life. உங்கள் வாழ்க்கை முழுவதையும் இயேசுவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்கிறீர்கள். நாம் யாரும், அன்பானவர்களை, யாரும் எங்களை தொடுவதற்கு அனுமதி கொடுக்கிறதில்லை, அனுமதி கொடுக்க மாட்டோம். ஒரு பெண் யாரோ ஒருவர் தொடுவதற்கு எந்த பெண்ணும் இடம் கொடுப்பதில்லை. அதுபோல ஒரு ஆண் யாரும் எங்களை தொடுவதற்கு நாம் இடம் கொடுக்க மாட்டோம். இடம் கொடுக்கிறோம் என்றால் அவர்களை நாங்கள் எங்களுக்குள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அர்த்தம். அதுபோல இயேசு எங்களை தொடும் ஆண்டவரை இயேசுவே என்று நாங்கள் கேட்கும் பொழுது என்ன அனுமதி கொடுக்கிறோம் என்றால், இயேசுவே எனக்குள் வாரும், என் வாழ்க்கையை நீர் பொறுப்படும் என்ற அடையாளமாகத்தான் நாம் எங்களை விட்டு கொடுக்கிறோம் என்பதை அதிலிருந்து நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. And also you are giving your soul, your body and your spirit into Jesus' hand. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய உடல், உங்களுடைய ஆன்மா, உங்களுடைய ஆவி, இந்த மூன்றையும் இயேசுவின் கரங்களிலே நீங்கள் அர்ப்பணிக்கிறீர்கள், விட்டு கொடுக்கின்றீர்கள். So if there is any evil attack on your body, it will leave when Jesus touch you. சில நேரத்தில் நம்முடைய உடலிலே, நம்முடைய உள்ளத்திலே ஏதாவது தீமை அல்லது இருளின் சக்தி நம்மை தொந்தரவுபடுத்துகிறது, நம்மை வேதனைப்படுத்துகிறது, நம்முடைய வாழ்க்கையில் செயலாற்றுகிறதாக இருக்குமாக இருந்தால், இயேசு நம்மை தொடும் பொழுது அது நம்மை விட்டு விலகி போகிறதாக இருக்கிறது. அதனால தான் அந்த ஜெபம் மிக மிக அவசியமான ஒன்று. Matthew chapter 8 verse 3 says, Jesus reached out his hand and touched the man. And then Jesus said, I am willing, he said, be clean. Immediately he was cleansed of his leprosy. மத்திய 8ஆம் அதிகாரத்திலே 3வது இறைவார்த்தை என்ன சொல்கிறது பாருங்கள். இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டார். அவரை தொட்டு என்று பார்க்கிறோம். நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னார். உடனே அவருடைய நோய் நீங்கியது என்று பார்க்கிறோம். In this healing you can see both physical and emotional healing. இந்த தொழுநோய் குணமான விடயத்திலிருந்து 2 குணமாக்குதலை பார்க்கலாம். ஒன்று உடல் நோய் குணமாகிறது, இரண்டாவது உள நோய் குணமாகிறது. In those days no one would go near or touch a person with leprosy. அந்த நாட்களிலே யாராவது ஒருவருக்கு தொழுநோய் வந்தால், இது நம்ம எல்லாருக்கும் தெரியும், யாரும் அவர் கிட்டே போக மாட்டார்கள், அவரை தொடவும் மாட்டார்கள், அவர்களை ஒரு ஒதுக்குப்புறமாக வைப்பார்கள். If anyone had leprosy, they were separated from society, so they always felt lonely. அவை ஒருவருக்கு இந்த தொழுநோய் விட்டதென்றால் பார்த்துக்கொண்டால் அவர்களை சமுதாயம் அவர்களை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்தில், அது அந்த காலத்திலே அது பரவுகிற ஒரு நோயாக இருந்தது. இப்போ யாருமே போகாத ஒரு குகைகள், ஒரு காடுகள், எங்கேயாவது ஒரு குகை போன்ற இடங்களில் அவர்களை கொண்டு போய் விட்டு விடுவார்கள். தொழுநோய் எல்லாருமே அதுக்கெல்லாம் போய் இருப்பார்கள். அப்போ சாப்பாடு கூட கொண்டு போய் கொடுக்க மாட்டார்கள். அப்படி கொடுப்பதாக இருந்தால் தூரமாக வைத்துவிட்டு போய் விடுவார்கள். அவர்கள் அதுக்கு பின்பு எடுக்க வேண்டும். ஸோ அந்த காலத்தில் அப்போ ஒரு நோய் வந்தால் எப்பொழுதுமே இன்னொருடைய அரவணைப்பு தேவை. ஆனால் அந்த அரவணைப்பு இவர்களுக்கு கிடைக்காது. ஸோ அந்த அரவணைப்பு கிடைக்கலென்றால் உடல் நோயோடு மட்டுமல்ல உள நோயும் எல்லாருக்கும் வந்துவிடும். என்றால் அந்த அரவணைப்பு இல்லாத நேரத்திலே அந்த உள நோய் வந்துவிடும். ஸோ பட் இன் திஸ் கேஸ் ஜீசஸ் டச்ட் them with his hand. இந்த விடயத்திலே பார்த்தால் இயேசு அந்த தொழுநோயாளர்களை தொட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். சரியோ, அது ஒரு முக்கியமான ஒன்று. So they may have felt someone touch them for the first time in many days after. அப்ப இயேசு அவர்களை தொட்ட பொழுது பார்த்தீர்கள் என்றால் ஒரு நீண்ட நாட்களுக்கு பின்பு ஒருவர் அவர்களை தொடுகிற அந்த அனுபவம் அவர்களுக்கு வந்திருக்கும். என்றால் யாரும் தொடுவதில்லை, யாரும் கிட்டே போக மாட்டார்கள்.
ஆனால் இயேசு தொட்ட பொழுது அவர்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு மன அமைதி, என்னை ஒருவர் தொட்டார், என்னை ஒருவர் அணைத்தார் என்ற ஒரு பெரிய ஆறுதல் அவருடைய உணர்விலே கூட அந்த நேரத்திலே வந்திருக்கும். So this touch healed them emotionally from loneliness and physically from their disease. ஸோ இயேசுவினுடைய அந்த தொடுதல் பார்த்தீர்கள் என்றால் அவர்களுடைய உணர்வு பூர்வமாகவும் அவர்களை குணமாக்கியது, அதே நேரத்திலே உடலில் இருந்த நோயையும் அவர்களுக்கு சுகம் கொடுத்தது. ஸோ when you allow Jesus to touch you, நாம் எப்பொழுது இயேசு நம்மை தொட வேண்டும் என்று விட்டு கொடுக்கிறோமோ, you will be healed emotionally and physically. அப்பொழுது நீங்கள் உணர்வு பூர்வமாகவும் உடல் பூர்வமாகவும் நாம் குணமடைகிறவர்களாக இருப்போம். அன்பானவர்களே, தெரியும், இதை பற்றி நாங்கள் நிறைய டீட்டெயிலாக போகவில்லை. அந்த உணர்வு பூர்வமான விடயம் என்றால் நிறைய பேர் உணர்வு பூர்வமாக சிக்கா இருப்போம், நோயாக இருப்போம். அதனால தான் நமக்கு கோபம் வருது, அதனால தான் நாம் மன்னிக்காமல் இருப்போம், அதனால தான் பிடிவாதம் இருக்கும், அதனால தான் சில தீமைகளை விரும்புவோம், இருளை விரும்புவோம். ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா இயேசு தொடும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே அவ்வளோ அமைதி வரும், சமாதானம் வரும், தூய்மை வந்துவிடும். ஸோ அது இயேசுவின் தொடுதலால் தான் நமக்கு அது கிடைக்கிறதாக இருக்கின்றது. Matthew chapter 8 verse 14 to 15. When Jesus came into Peter's house, he saw Peter's mother-in-law lying in bed with a fever. So Jesus touched her hand and the fever left her, and she get up and began to wait on him, or began to serve to Jesus. மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலே 14-15 வசனத்தை பாருங்கள். இயேசு பேதுருவின் வீட்டுக்குள் சென்ற பொழுது பேதுருவின் மாமியார் காய்ச்சலாய் படுத்திருப்பதை கண்டார். இயேசு அவரது கையை தொட்டதும், சரியோ, கையை தொட்டதும் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அதுக்கு பிறகு எல்லாரும் வாசிப்போம். அவரும் எழுந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார். ஸோ இங்கே கூட பார்த்திருந்தால் இயேசு அவர்களை தொட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப நாம் தொடுவதற்கு அனுமதிக்க வேண்டும் நாம். Matthew chapter 9 verse 29 to 30. Then he touched their eyes and said, according to your faith, let it be done to you. And their sight was restored. மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலே 29 30 வரை உள்ள பகுதியை பாருங்கள். பின்பு அவர் அவர்களின் கண்களை தொட்டு, சரியோ, நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்றார். உடனே அவர்களின் கண்கள் திறந்தன என்று நாம் பார்க்கிறோம். அதுக்கு பின்பு இயேசு அதை யாருக்கும் சொல்ல வேணாம் அப்படி என்று சொல்லுவார். ஸோ இப்பொழுது ஒரு கண் சுகமில்லாத ஆளை கூட இயேசு தொட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். Matthew chapter 20 verse 24. Jesus had compassion on them and touched their eyes. Immediately they received their sight and followed him. மத்தேயு 20ஆம் அதிகாரத்திலே 34வது இறைவார்த்தை, இயேசு பரிவு கொண்டு அவர்களுடைய விழிகளை தொட்டார். உடனே அவர்கள் பார்வை பெற்று அவரை பின்பற்றினார்கள். ஸோ இவைகள் எல்லாவற்றிலும் இயேசு தொட்டார். தொட்ட உடனே சுகம் வந்தது, தொட்ட உடனே நோய்கள் மறைந்தது, காய்ச்சல் நீங்கியது, கண்கள் பார்வை பெற்றது, தொழுநோய் மறைந்தது என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஸோ there are many miracles you can see in the Holy Bible through Jesus' touch. இயேசுவினுடைய தொடுதல் வழியாக நடந்த நிறைய அற்புதங்களை பரிசுத்த வேதாகமத்தில் நம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. So when you pray to Jesus touch you, அதனால் நீங்கள் ஆண்டவரே இயேசுவே என்னை தொடும் என்று நீங்கள் மன்றாடும் பொழுது, this is the most powerful prayer for your deliverance, for your healing, for your peace. அதுதான் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றுக்கொள்கிற சமாதானம், விடுதலை, சுகத்துக்கான ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு செபமாகும். பலமுறை அப்படி செபிக்கிறதே இல்லை பாருங்க. நாம் அந்த செபமே நமக்கு தெரியாமல் இருக்கிறது. ஆனால் எத்தனை வருடமாக நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். வைத்தியர் தொடுவதற்கு நாம் உடனே அனுமதிக்கிறோம். வைத்தியர் என்னை தொட்டு பாருமென்றெல்லாம் கேட்டுடுறோம். நாம் தொடாமல் மருந்து தந்தால் சில பேருக்கு அது சரி வராது. தொட்டு பாருங்க, ஒரு நாடியை பிடியுங்களேன் அப்படின்னு கேட்டால் தான் அவர் தொட்டு பார்க்க வேண்டியது. அதனால சில பேருக்கு அங்கங்கே பார்த்து சரி தொட்டுடனே சில பேருக்கு வருத்தம் சுகம் அடைஞ்ச மாதிரி போயிடும். வைத்தியரெல்லாம் நாம் தொடுவது கேட்போம். ஆனால் இயேசு மகா பெரிய வைத்தியர், அவர் தொட வேண்டும் என்று நாம் பலமுறை செபிக்காமல் போனோம் என்றால் நமக்கு அது தெரியாமல் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் அதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். So this prayer bring physical and emotional healing for you. அதனால இந்த சுபம் பார்த்துட்டால் உங்களுக்கு
உணர்வுபூர்வமாகவும் உடல் பூர்வமாகவும் ஒரு பெரிய சுகத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், பல முறை பாடியிருக்கிறோம், பாடுகிறேன், அதை தேர்ந்து நீங்களும் பாடுங்கள். என்றால் இது ஒரு அவ்வளவு அழகான ஒரு சபம் நிறைந்த ஒரு பாடலாகும். தொடுமென் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவே உம்மையே நான் காண வேண்டுமே. தூரமாக தொடுமென் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவே உம்மையே நான் காண வேண்டுமே. தொடுமென் நாவினையே புகழ் பாட வேண்டுமே, இயேசுவே புகழை பாட வேண்டுமே. தொடுமென் நாவினையே புகழ் பாட வேண்டுமே, இயேசுவே புகழை பாட வேண்டுமே. தொடுமென் ஆன்மாவையே என் பாவம் போக வேண்டுமே, இயேசுவே என் பாவம் போக வேண்டுமே. தொடுமென் ஆன்மாவையே என் பாவம் போக வேண்டுமே, இயேசுவே என் பாவம் போக வேண்டுமே. தொடுமென் உடலினையே உடல் நோய்கள் தீர வேண்டுமே, இயேசுவே உடல் நோய்கள் தீர வேண்டுமே. தொடுமென் உடலினையே வல்லமை இறங்க உம்முடைய அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகளை மூடிக்கொள்ள அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் வேண்டுமே. இந்த பாடலில் இன்னும் நிறைய அடிகள் உண்டு. தொடுமென் இதயத்தையே அன்பு பெருக வேண்டும், தொடுமென் கால்களை, தொடுமென் கரங்களை, தொடுமென் செவிகளை. ஸோ அந்த பாடல் ஒவ்வொரு அப்படியே பாடினாலே நம்முடைய உடல் முழுவதும் அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதனாலே தனி ஜெபம் செய்யுங்கள், தனியே அறையிலே போயிருந்து அந்த பாடலை பாடுங்கள், ஜெபியுங்கள். அதுதான் உங்களுக்கு நிறைய விடுதலையை, சுகத்தை கொடுக்கிறதாக இருக்குது. ஸோ நம்பர் 2, ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இயேசு நம்மை தொடும் பொழுது இரண்டாவது பார்த்து கண்டால் ஆன்மீக மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும். The touch of Jesus brings spiritual transformation. Your life will change and you will become more like Christ. இயேசு நம்மை தொடும் பொழுது என்ன உண்டாகும் என்றால் ஒரு ஆன்மீக மாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். நம்முடைய வாழ்க்கை இயேசுவை போல, இயேசுவை பிரதிபலிக்கின்ற ஒரு வாழ்க்கையாக மாற்றப்பட்டு விடும் இயேசு நம்மை தொடும் பொழுது. Your thoughts, your action and your behavior will transform to reflect Jesus. உங்களுடைய சிந்தனையிலே பார்த்தீர்கள் என்றால் நல்ல சிந்தனைகள் வர ஆரம்பித்திடும்.
உங்கள் செயலிலே பார்த்தீர்கள் என்றால் தூய்மையான நல்ல செயல்கள் வர ஆரம்பித்து விடும். உங்களுடைய பேச்சிலே நடத்தையிலே ஒவ்வொன்றிலும் இயேசு வெளிப்படக்கூடிய விதமாக நல்ல செயல்கள் வர ஆரம்பித்து விடும். ஏனென்றால் இயேசு நம்மை தொடும் பொழுது. So this is what happened to Saint Paul. இதுதான் பார்த்துக்கிட்டால் தூய பவுலுக்கு நடந்தது. When Paul was touched by Jesus on the way to Damascus, his life changed for Christ. புனித பவுல் முதல் சவுல் என்று அழைக்கப்படுவார். திருத்தூதர் பணிகள், அப்போஸ்தலர் பணிகளிலே அவர் கிறிஸ்தவர்களை துன்புறுத்துகிற ஒரு வேலையில ஈடுபட்டு கொண்டிருந்தார். ஆனால் அவர் கிறிஸ்தவர்களை துன்புறுத்த போகும்பொழுது இயேசு அவரை சந்திப்பார். ஒளியின் மூலம் அவரை தொட்டார். அவர் பார்வை இழப்பார், பிறகு பார்வை வரும். பார்வை வந்த பின் பார்த்தீர்கள் என்றால் அவருடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க மாறிவிடும். அவருடைய வாழ்க்கை மாறுவது சாதாரண விடயம் அல்ல அன்பானவர்களே. அவர் பரிசேய இனத்தை சார்ந்தவர். அவர் பரிசேய முறையிலே எல்லாவற்றையும் படித்து பட்டம் பெற்ற ஒருவர், சித்தி பெற்ற ஒருவர். கிறிஸ்தவர்களை கொல்ல வேண்டும் என்று உத்தரவாதம் எடுத்து கொலை செய்ய போன ஒருவர் முழுக்க முழுக்க கிறிஸ்துவாக மாறுவது என்பது சாதாரண விடயம் அல்ல. அது இயேசுவால் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. சோ இயேசு அவரை ஒரு தொடுதலிலே அவரை முழுவதுமாக மாற்றினார். So after the touch of Christ, he transformed, become more like Christ. அதுக்கு பின் பார்த்தீர்கள் என்றால் அவருடைய இயேசுவின் தொடுதலுக்கு பின்பு அவரே ஒரு கிறிஸ்துவை போல மாறினார் என்று நாம் பார்க்கின்றோம். He lived for Christ and became an important pillar for the church. அதுக்கு பின்பு பார்த்தீர்கள் என்றால் அவர் என்ன செய்தார் என்றால் அவர் இயேசுவுக்காகவே நான் வாழ்வேன், எல்லாவற்றையும் நான் குப்பையாக எண்ணுகின்றேன். என்னுடைய பெருமை, என்னுடைய படிப்பு, என்னுடைய அறிவு இதெல்லாம் குப்பை. இயேசுதான் மேன்மை, சிலுவைதான் என் மேன்மை என்று அவர் இயேசுவை போல மாறினார். அதுக்கு பின்பு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர் மாறினது மட்டுமல்ல, அவர் இந்த திருச்சபையினுடைய ஒரு முக்கிய தூணாக அவர் மாற்றப்பட்டார். பரிசுத்த வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டிலே அவர் எழுதின புத்தகங்கள் தான் நிறைய இருக்கிறது. ஸோ அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்தவராக இயேசுவால் மாற்றப்பட்டார். எவ்வாறு என்றால் இயேசுவின் தொடுதல் அவருடைய வாழ்க்கையிலே வந்தது. ஸோ similarly when the fire touched Isaiah, he became a prophet. அதுபோல நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஏசாயாவின் வாழ்விலே ஆண்டவருடைய நெருப்பு அவரை தொட்டது, நாவை தொட்டது என்று பார்க்கிறோம். அவர் அந்த தொடுதலுக்கு பின்பு அவர் ஒரு இறைவாக்கினராக மாறினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். Isaiah chapter 6 verse 6 to 9. So what we see here, then one of the seraphim flew to me with a live coal in his hand, which he had taken with tongues from the altar. So we did touch my mouth and said, see, this has touched your lips. Your guilt is taken away and your sin atoned for. Then I heard a voice of the Lord saying, whom shall I send? And who will go for us? And I said, here I am, here am I, send me. He said, go and tell these people. ஏசாயாவின் நூல் 6ஆம் அதிகாரத்திலே 6-9 வரை உள்ள பகுதி பாருங்கள், மிக சிறந்த ஒரு பகுதி. அப்பொழுது சேராபீன்களில் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை குறட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்து கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பலி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். மேலும் யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என வினவவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த மக்களை அணுகி நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாதீர்கள், உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணராதிருங்கள் என்று சொல்லி அனுப்பினார் என்று பார்க்கிறோம். சரியோ? அப்போ ஒரு நெருப்பு அவரை தொட்ட உடனே அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டதாம். அதுக்கு பின்பு கடவுளுடைய சத்தத்தை அவரால் கேட்கக்கூடியதாக இருந்ததாம். அவர் கேட்டார், கடவுள் என்னோடு பேசுவதை இப்பொழுது நான் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப கடவுள் பேசுகிறார், இந்த மக்களிடத்தில் நான் யாரையாவது அனுப்ப வேண்டும், யார் போவார்கள்? உடனே அவர் என்ன சொல்கிறார், நான் போகிறேன், உம்முடைய சத்தத்தை நான் கேட்டேன், உமக்காக நான் போவேன். ஏனென்றால் அந்த நெருப்பு அவரை தொட்ட பொழுது அவருடைய வாழ்க்கை மாறியது.
கடவுளுடைய சத்தத்தை அவரால் கேட்கக்கூடியதாக இருந்தது. கடவுளுடைய வல்லமையை அவரால் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஸோ மை ஃப்ரெண்ட்ஸ், த டச் ஆஃப் ஜீசஸ் டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் லைஃப். இயேசுவினுடைய தொடுதல் பார்த்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். From that moment you live in Christ and live for Christ. அந்த நேரத்திலிருந்து பார்த்தீர்கள் என்றால் நானும் நீங்களும் இயேசுவுக்குள் வாழுகிறவர்களாக மாறுவோம். இயேசுவுக்காக வாழுகிறவர்களாக நாம் மாறுவோம். ஒவ்வொரு முறையும் இந்த கூட்டங்களை நீங்கள் பங்கு பெறும் பொழுது பார்த்துட்டால் உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். இயேசுவின் மேலேயே உங்களுக்கு அன்பும், இயேசுவினுடைய வார்த்தையை கேட்க வேண்டும், இயேசுவோடு நான் ஜெபிக்க வேண்டும் என்ற உணர்வு உங்களுக்குள்ளே வந்து கொண்டிருக்கும். அது எவ்வாறு உருவாகிறது என்றால் அன்பானவர்களே, ஆண்டவருடைய தொடுதல் உங்கள் மேல் வருகிறது. பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களை தொடுகிறது. அது தொட உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். இப்பொழுது நீங்கள் இயேசுவை அதிகமாக நோக்கி பார்க்கிறவர்களாக நீங்கள் மாறிக்கொண்டே வருவீர்கள். ஏனென்றால் ஆண்டவருடைய தொடுதல் உங்களுக்கு வரும். ஆனால் இதே நீங்கள் ஒரு கிழமை வராமல் விட்டு பாருங்கள், அதுக்கு பின்பு அடுத்த கிழமை வராமல் நிற்கிறதுக்கு ஒரு தடை வரும். நீங்கள் ஒரு கிழமையிலே ஒரு 3 நாள் செபிக்காமல் விட்டு பாருங்கள், அதுக்கு பின்பு நீங்கள் திருப்பி அந்த செப நிலைக்கு வருவதற்கு 3 வாரம் வேண்டும். உடனடியாக அந்த பிரசனத்துக்குள்ளே வர முடியாது. நாம் அந்த இடைவெளி நம்ம என்ன அதிகமாக தூரமாக வைத்துவிடும். அதனால தான் நாங்கள் கிறிஸ்துவோடு இருக்கும் பொழுது அவருடைய பிரசன்னத்துக்குள் இலகுவாக நம்மால் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. So you are willing to go for Christ. இயேசுவுக்காக போகிறதுக்கு, இயேசுவுக்காக பணி செய்வது கூட நீங்கள் தயாராக இருப்பீர்கள். அதுக்கு முன்பு நாம் ஏன் போக மாட்டோம், நாம் வெட்கமாகவே இருக்கும். சரியோ? ஆரம்பத்திலே நாம் பார்த்தீங்கன்னா பைபிள் தூக்குறோம்னா நமக்கு ஒரு வெட்கமா இருக்கும். அவர்கள் பார்த்தா என்ன நினைப்பார்கள், கூட்டத்துக்கு போனது நமக்கு வெட்கமா இருக்கும். ஆனால் இப்போ நமக்கு வெட்கம் இல்லையே. என்னென்று அந்த வெட்கம் போனது என்றால் ஆண்டவருடைய தொடுதல் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து கொண்டிருக்கின்றது. So Satan will lose his authority over you and will fear of you. அந்த இயேசுவினுடைய தொடுதல் நமக்கு வரும்பொழுது என்ன உண்டாகிறது என்று பார்த்துக்கொண்டால், இந்த அலகையினுடைய தீமைகள் நம்மை விட்டு விலகி போக ஆரம்பிக்கிறது. என்றால் இயேசு நம்மை தொடுகிறார் அல்லவா, அதுக்கு மேல் அதனால் நிற்க முடியாது அருகிலே. அது மட்டுமல்லாமல் எங்களை குறித்த ஒரு பயம் அதுக்கு உருவாக ஆரம்பித்து விடும். ஒரு 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 நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், நான் எங்களுடைய வீட்டில இருந்து இறங்குறேன் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போறதுக்கு, அவர்களுடைய வீடு எவ்வளவு தூரமாக இருக்கிறது. அங்கே நான் இங்கே இறங்குற அதே நேரம் அந்த வீட்டிலே பிசாசு பிடித்தவருடைய சொல்லுகிறார், இருந்தா இப்பொழுதே வீட்டிலே இருந்து அவர் இறங்குறார் அப்படி என்று. ஸோ எப்படி தெரிகிறது? அவ்வளவு தூரம் கடவுளுடைய வல்லமை நமக்குடன் செயலாற்றும் அன்பானவர்களே. நாம் இங்கே வீட்டிலிருந்து செபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அங்கே அவர்கள் அந்த தொந்தரவை பார்ப்பார்கள். நாம் வீட்டிலிருந்து அவர்களுடைய வீட்டுக்கு போக இறங்கும் பொழுது அங்கே அவர்களுக்கு தெரியும், அங்கே அவர்கள் சொல்லுவார்கள், இதோ இங்கேதான் வருகிறார் அவர் என்று. அவ்வளவு தூரம் கடவுளுடைய வல்லமை இருக்கிறது. நாம் அதை பல முறை உணராமல் இருக்கிறோம். கடவுளுடைய வல்லமை அவ்வளவு சக்தி வாய்ந்தது. ஆகவே அந்த தொடுதல் நமக்குள் வரும் பொழுது, அவருடைய பிரசனம் நமக்குள் வரும் பொழுது எங்களுக்கு தெரியாது, நம்முடைய கண்கள் நம்ம பார்க்க முடியாது. ஆனால் அலகைக்கு தெரியும் அன்பானவர்களே, உங்களிடத்தில் எவ்வளவு கடவுளுடைய வல்லமை இருக்கிறது, உங்களுக்குள் எவ்வளவு பிரசன்னம் இருக்கிறது, எவ்வளவு தூரம் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று அதுக்கு தெரியும். தெரிகிறதுனாலே அதுக்கு வர பயமா இருக்கும். இதுகிட்ட போகக்கூடாது என்றால் இவர்களிடத்திலே போனால் நமக்கு ஆபத்து என்று. ஆனால் அதே நேரத்திலே நாம் ஜெபிக்காதவர்களாக, நம்முடைய உள்ளத்திலே தூய ஆவியின் வல்லமை இல்லாதவர்களாக அதுக்கு அழகாக தெரியும். அந்த நேரம் அதனால் என்னவும் செய்ய முடியும் என்று அதுக்கு தெரியும். இவர்கள் வாயளவில் தான் இருக்கிறார்கள். ஸோ அதனால தான் அந்த சுபம் மிக மிக அவசியமாகும். ஸோ Jairus asked Jesus to come and touch his little daughter, and Jesus went and touched her. யாயிர் பார்த்திருந்தால் இயேசுவிடத்திலே கேட்பார், என் பிள்ளையை தொடும் என்று. அப்ப இயேசு சென்று பிள்ளையை தொட்டார் என்று நாம் பார்க்கிறோம். Like Jairus asked Jesus to touch your life and the life of your children. உங்கள் வாழ்க்கையை மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்றால் இது மிக முக்கியமான ஒன்று. Your children need the touch of Jesus. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இயேசுவின் தொடுதல் மிக மிக தேவையாக இருக்கிறது அன்பானவர்களே. நம்முடைய பிள்ளைகளுக்கு பெற்றோராகிய நாம் தான் அதை ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும். ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் தொடும் ஆண்டவரே என்ற அந்த சுபத்தை ஆண்டவர் கேட்கிறார். Because they face so many challenges in this world to live a peaceful life. என்றால் இந்த உலகத்தில் அவர்கள் ஒரு சமாதானமான வாழ்க்கை வாழ்வதற்கு நிறைய சவால்களை அவர்கள் சந்திக்கிறார்கள். சென்ற வாரம் 1 hour அதை பற்றி பேசியிருக்கிறோம். ஸோ கேட்காதவர்கள் அதை நீங்கள் கேட்கலாம். எப்படிப்பட்ட சவால்கள் எல்லாம் எங்களுடைய பிள்ளைகள் சந்திக்கிறார்கள்.
அவர்களுக்கு நாம் எவ்வாறு உதவி செய்யலாம் என்று. So nowadays many young people are drawn to black magic, satanic influence, seeking knowledge about darkness rather than God. இந்த நாட்களிலே பார்த்தீர்கள் என்றால் இந்த சபை வாழ்க்கையெல்லாம் குடும்பங்களிலே குறையும் பொழுது, பல இடங்களிலே குறையும் பொழுது, நிறைய வாலிப பிள்ளைகள் இன்றைய நாட்களிலே பார்த்தீர்கள் என்றால் இந்த பிளாக் மேஜிக் அல்லது ஏதாவது ஒரு 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 மேஜிக் போன்ற விடயங்கள் அல்லது கடவுள் இல்லாத சில விடயங்களை அதிகமாக அவர்கள் ஆர்வமாய் பார்ப்பதையும் ஆர்வமாய் விளையாடுவது, ஆர்வமாய் தேடுவதை நம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்திலே சாத்தானோடு சம்பந்தப்பட்ட நிறைய விடயங்களிலே அவர்கள் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருப்பதை பார்க்க முடியும். ஆனால் அவர்களுக்கு அது தெரியாது, இது பிள்ளை என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் அதுக்குள்ளேயே அவர்களை அறியாமல் இறங்கி செயல்பட்டு கொண்டு இருப்பார்கள். அவர்கள் விரும்புகிற படம், அவர்களுடைய விரும்புகிற உடுப்பு, அவர்கள் விரும்புகிற முறை, அவர்கள் விரும்புகிற விளையாட்டு, அவர்கள் எல்லாமே பார்த்து கொண்டால் அதற்குள்ளே ஒரு எலும்பு கூடி இருக்கும். அது மட்டுமல்லாமல் கடவுளை அவர்கள் தேடுவதற்கு பதிலாக இந்த உலகத்தின் பல கூடாத விடயங்களை அதிகமாக இன்றைக்கு தேட பிள்ளைகள் ஆரம்பித்திருக்கின்றார்கள். அது அவர்களுடைய பிள்ளை அல்ல. மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், நிறைய முறை இந்த பிள்ளைகளுக்காக செபியுங்கள் என்ற உடனே ஆண்டவரே இந்த சாத்தாண்ட வழியில போய் நாம மாட்டுக்கொள்ள அதிலிருந்து மண்டாடு. நாங்கள்லாம் அங்கே எங்களுக்கு 2 தான் இருந்தது. என்ன? கள்ளும் சிகரெட்டும் அல்லது வீடி. இந்த 2ல இருந்து தப்பினது எத்தனை வீதம்? 50% மேல இந்த 2 விழுந்தோம். இங்க 2 இருக்குது, இங்க 1000கணக்கில் இருக்குது. அப்ப இதுல இருந்து எங்களுடைய பிள்ளைகள் எப்படி தப்புறது? அவர்களால் முடியாது. அப்ப நீ அதை செய்யாத இதை செய்யாத என்று சொன்னால் அவர்களால் செய்யாமல் இருக்க முடியாது. ஆனால் பெற்றோருடைய ஜெபம் எப்பொழுதும் பிள்ளைகளை பாதுகாக்கும். அல்லேலூயா. கங்கத்தோடு தடவை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். So they are searching for the real truth and often have a hard time finding it within a church. So they look to the world instead of the church. நிறைய வாலிப பிள்ளைகள் பார்த்தீர்கள் என்றால் நிறைய உண்மையை அவர்கள் தேடுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஆலயத்துக்குள்ளே இருந்து அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. அதனால தான் அவர்கள் வெளியிலே தேடுகிறார்கள். சென்ற வாரம் கூட இங்கே வருகிற ஒரு வாலிப பிள்ளையோடு கதைத்த பொழுது அவர்கள் சொன்ன சில விடயம் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது, ஆச்சரியமா இருந்தது. Brother, pray for my family. Pray for my parents. Pray for my brothers. Pray for our family faith. அந்த பிள்ளை சொல்லும்போது தான் நினைத்தேன், அந்த பிள்ளைகளுக்கு இவ்வளவு ஆர்வம் இருக்குது. எங்களுடைய குடும்பத்திலே அந்த விசுவாசம் வர வேண்டும், எங்களுடைய பெற்றோருக்கு அந்த நம்பிக்கை வர வேண்டும், எங்களுடைய குடும்பத்திலே பிள்ளைகளாகி நாங்கள் எல்லாரும் நம்பிக்கையா இருக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வம் உள்ளே மறைந்திருந்தது. பாருங்கள், கதைத்த பொழுதுதானே தெரிந்தது. ஸோ அதுபோல பிள்ளைகளுக்கு விருப்பமா இருக்குது, உண்மையை அறிய வேண்டும், உண்மையை அறிய வேண்டும். இங்கே நாம் உண்மையை சொல்லாமல் போறதுனாலே அவர்கள் வெளியிலே அந்த உண்மையை தேடுகிறார்கள். வெளியிலிருந்து அவர்கள் உண்மையை கண்டுகொள்ள முடியாது. ஸோ எவ்ரி பேரண்ட் should pray for the touch of Jesus for their children. அதனாலே தங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் தொடுவதற்காக ஒவ்வொரு பெற்றோரும் செபிக்க வேண்டியது மிக கடமை. The touch of Jesus will lead them into God's kingdom. இயேசுவினுடைய தொடுதல் வரும் பொழுது அவர்கள் ஆண்டவருடைய அரசுக்குள் வருகிறவர்களாக அவர்கள் மாறுவார்கள். So tonight let's pray for Jesus touch for you and your children and your grandchildren even. ஆகவே இன்றிரவு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே என்னை, என் பிள்ளைகளை, என் பேர பிள்ளைகளை நீர் தொடும் ஆண்டவரே என்று நாம் செபிக்க போகிறோம். அந்த செபம் மிக சக்தி வாய்ந்தது. God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் எழுந்து நிற்போம். பாடல் குணர் முதல் அங்கே நின்று செபிப்போம். அதுக்கு பின்பு குணமாக்கும் பணி செய்யும் பொழுது நீங்கள் முன்னே வந்து செபிக்கலாம். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். எங்கள் தேவன் வல்லவரே, என்றும் என்றும் காப்பவரே. எங்கள் தேவன் வல்லவரே, என்றும் என்றும் காப்பவரே. வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், என்றும் நல்லவர். அல்லேலூயா. வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர்,
விட்டு காத்து கொள்வார். அல்லேலூயா வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர் என்றும் நல்லவர். அல்லேலூயா வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர் என்றும் நல்லவர். எங்கள் தேவன் வல்லவரே, என்றும் என்றும் காப்பவரே. எங்கள் தேவன் வல்லவரே, என்றும் என்றும் காப்பவரே. உங்களை தொட்டு குணமாக்குவதாக. ஆண்டவரே, நீர் நோயாளிகளை தொட்டீரே, அதுபோல இங்கு வந்திருக்கிறவர்களையும் தொடும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தொழுநோயாளியை நீர் தொட்டீரே, பார்வையற்றவர்களை நீர் தொட்டீரே, நடக்க முடியாதவர்களை நீர் தொட்டீரே. ஆண்டவரே, காய்ச்சலில் உள்ள பேதுருவின் மாமியை நீர் தொட்டீரே. ஆண்டவரே, அதுபோல இந்த நேரத்தில் இவர்களையும் நீர் தொடுவீராக. இப்பொழுது அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே, அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே, அற்புதம் நடக்கட்டும் அப்பா, அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. இதோ முன்னே வந்தவர்கள் சாட்சி சொல்லட்டும் அப்பா. ஆண்டவரனை குணமாக்கினார், ஆண்டவரனை விடுதலையாக்கினார் என்று அவர்கள் சான்று பகரும்படியாக அற்புதம் நடப்பதாக, அதிசயம் நடப்பதாக. நன்றி கூறுகிறோம் அப்பா, நன்றி கூறுகிறோம், நன்றி கூறுகிறோம். இதோ இந்த நேரத்தில் உங்கள் பிள்ளைகளை தொடும்படி மன்றாடுவோம். பிள்ளைகளை தொடும்படி நாம் மன்றாடுவோம். உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் தொடும்படி நாம் மன்றாடுவோம். நன்றி ஆண்டவரே. இதோ இந்த இடத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளையும் ஆண்டவருடைய கரம் தொடுவதாக. யாயீருடைய மகளை நீர் தொட்டது போல இந்த நேரத்தில் இவர்களுடைய பிள்ளைகளை நீர் தொடும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். இவர்களுடைய பிள்ளைகள் இப்பொழுது தொடப்படுவார்களாக. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த கட்டுக்குள் இருந்தாலும், எந்த சிறைக்குள் இருந்தாலும், எந்த இருளின் வல்லமைக்குள் இருந்தாலும், இவருடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய வல்லமை இப்பொழுதே தொடுவதாக, இப்பொழுதே தொடுவதாக, இப்பொழுதே தொடுவதாக. அவருடைய மனநிலை மாறட்டும் ஆண்டவரே. ஊதாரி மகன் மனம் திரும்பி வந்தது போல உம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே உம்மை தேடி வருவார்களாக. மனம் திரும்புதலை காண்பார்களாக, விடுதலையை காண்பார்களாக, வெற்றியை காண்பார்களாக, சுகத்தை காண்பார்களாக, இருளில் இருந்து வெளிச்சத்தை காண்பார்களாக. நன்றி கூறுகிறோம் அப்பா, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இதோ நேரத்தில் உங்கள் குடும்பத்துக்காக தொடும்படி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். அன்பின் ஆண்டவரே, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய குடும்பத்தையும் உம்முடைய கரம் தொடும்படி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, வயதானவர்கள் இருந்து சிறியவர்கள் வரை உம்முடைய வல்லமையினால் இப்பொழுது தொடப்படுவார்களாக, தொடப்படுவார்களாக. நன்றி கூறுகிறோம், நன்றி கூறுகிறோம், நன்றி கூறுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. நான் உந்தன் பிள்ளை அன்றோ, நான் உந்தன் பிள்ளை அன்றோ. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய்
தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார்.